ப்ளூ சட்டை மாறன் தன்னை கேலி செய்வது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விஜய் ஆண்டனி, அவரின் வேலையே அதுதான் எனவும், நெகட்டிவாக பேசினால்தான் பார்வையாளர்கள் வருவார்கள் என அவர் பேசுவதாக தெரிவித்துள்ளார். உங்களுக்கு ப்ளூ சட்டை மாறன் சாருக்கும் எதுவும் பெர்சனலா எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அவர் வந்து உங்களை பெர்சனலா தாக்குதல் பண்ணும்போது ஆசைப்படறதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது இல்ல. பாவம் அவர் வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். ரோமியாவை இன்னொரு அன்பே சிவம் ஆக்கிறாதீங்கன்னு நீங்க ஆமா தம்பி, ஆமா அறிக்கை தம்பி. அதையுமே தொடர்ந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாரு. அன்பே சிவம் மாதிரி ஒரு திரைப்படம் தான் ரோமியோ திரைப்படம். அவரோட வேலை தானப்பா. ஆக்சுவலா அவர் நல்ல விதமா பேச நீங்க அவர் டியூட்டி பாப்பீங்களா இல்லையா? அவர் இந்த மாதிரி பேசும்போது தானே அவங்களுக்கு யூஷிப் அதிகமாகுது. இல்ல பாவம் அவர் வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். இதுல காப்பி இல்ல சார், இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா போச்சு, ஆக்சுவலா நல்லா போச்சு. நல்லா ஓடிட்டு நல்லா போய் டிவில நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாருங்க சார், உங்களுக்கு உங்களுக்கு ப்ளூ சட்டை மாறன் சாருக்கும் எதுவும் பெர்சனலா எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அவர் வந்து உங்களை பெர்சனலா தாக்குதல் பண்ணும்போது ஆசைப்படறதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது இல்ல. பாவம் அவர் வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். ரோமியாவை இன்னொரு அன்பே சிவம் ஆக்கிறாதீங்கன்னு நீங்க அறிக்கை ஆமா தம்பி, ஆமா தம்பி. அதையுமே தொடர்ந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாரு. அன்பே சிவம் மாதிரி ஒரு திரைப்படம் தான் ரோமியோ திரைப்படம். அவரோட வேலை தானப்பா. ஆக்சுவலா அவர் நல்ல விதமா பேச நீங்க அவர் டியூட்டி பாப்பீங்களா இல்லையா? அவர் இந்த மாதிரி பேசும்போது தானே அவங்களுக்கு யூஷிப் அதிகமாகுது. இல்ல பாவம் அவர் வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். இதுல காப்பி இல்ல சார், இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா போச்சு, ஆக்சுவலா நல்லா போச்சு. நல்லா ஓடிட்டு நல்லா போய் டிவில நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.